வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் சுவாரஸ்யமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சடலுக்கு புதிதாக இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இலங்கையில் பல இனவாத அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். சில இனவாத மத குருக்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய செயற்பாடுகளை அண்மை காலமாக நாங்கள் செய்திகளூடாக பார்த்து வருகிறோம். மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் கலகொடாத்தே ஞானசார தேர்தல். குறிப்பாக இவர் தமிழர்களுக்கு எதிராகவும் இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருபவர். அதே போன்று ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்பு இந்த முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இவர் இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத கருத்துக்களை பகிர்ந்ததால் தான் அண்மையில் இவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். பின்பும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். கடுமையான நிபந்தனைகளின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஆனால் தற்போதும் இந்த முஸ்லிம்கள் தொடர்பில் ஞானசாரர் தேரர் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். கேகாலை மாவனல் மஸ்ஜித் அல்-உதா பள்ளிவாசலில் இஸ்லாமிய மாணவர்களை மூளைச்சலவை செய்வதோடு அவர்களுக்கு அடிப்படைவாதம் ஊட்டப்படுவதாக கலகொடாத்தே ஞானசார தேரர் குற்றச்சாட்டு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறித்த பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக செல்லும் மாணவர்களுக்கு அவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு அடிப்படைவாதம் கற்பிக்கப்படுவதாகவும் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை மீண்டும் இந்த ஞானசார தேர்தலில் முஸ்லிம்களுக்கு எதிராக வைத்திருக்கிறார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தான் நாட்டு மக்களுக்கு இது தொடர்பான விடயங்களை தெரியப்படுத்த இருக்கிறார். மாவனல்லை மஸ்ஜித் அல்-உதா பள்ளிவாசலில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இத்திமா நிகழ்வில் மாணவர்களுக்கு அடிப்படைவாதம் ஊட்டப்பட்டிருக்கிறது. இதன்போது அவர்களுடைய மூளையும் சலவை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் சிறை சென்று வந்த பின்பு இந்த முஸ்லிம்கள் தொடர்பாக கருத்து தெரிவிப்பதை குறைத்திருந்தேன், நிறுத்தியிருந்தேன் என்றுதான் கூற முடியும். ஆனால் இந்த கருத்தை எங்களுடைய இலங்கை நாட்டு மக்களின் எதிர்கால நலன் கருதி அவர்களுடைய பாதுகாப்பு கருதி நான் வெளியிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். அதன்படி இலங்கையில் ஜமாத்தே இஸ்லாமியின் ஏற்பாட்டில் இந்த இஜ்திமா நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறான அடிப்படைவாதங்கள் இன்று நாட்டில் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் இது ஒரு பயங்கரவாத சூழலை, பயங்கரவாத தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நாம் 2014ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த நாட்டில் இஸ்லாமிய பயங்கரவாதம் தலை தூக்குவதாக குறிப்பிட்டோம். அன்றைய ஆட்சியாளர்களை எச்சரித்து வந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து இந்த கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்த எங்களை பிரிவினைவாதிகள், மதவாதிகள் என்று எல்லோரும் தூற்றினர். ஆனால் அதன் பிறகு நடந்த சந்தர்ப்பம் எவ்வளவு பெரிய கொடுமையானது. அந்த பயங்கரவாத சந்தர்ப்பத்தை, அந்த பயங்கரவாத தாக்குதலின் பின்பு நாம் கூறியது உண்மையா பொய்யா என்று இந்த நாட்டில் உள்ள எல்லோருக்கும் தெரிய வந்தது. மேலும் நாம் இந்த விடயங்களை தெரிவிப்பதற்கு முன்பு இந்த விடயங்களை நன்கு ஆராய்ந்து ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தியே தெரிவித்திருந்தோம். நாம் அரசிடமோ வேறு எந்த அமைப்பிடமோ ஆதாயங்களை எதிர்பார்க்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதியின் விசாரணை குழுவில் இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறு இஜ்திமா ஒன்றை இவர்கள் நடத்த முடியும்? இதற்கமைய ஜமாதே இஸ்லாமியின் தலைவர் அஜீல் அக்பரின் சகோதரர்களான நதீர் மௌலவி உட்பட சிலர் சிறையில் இருக்கிறார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாட்டு மக்கள் அவதானமாக இருப்பதற்காகவே நாம் சில தரவுகளை வெளிப்படுத்தினோம். ஆனாலும் அரசியல்வாதிகளின் பொய்யான கருத்துக்களால் எங்களுடைய கருத்துக்கள் மழுங்கடிக்கப்பட்டன. இந்த நாட்டில் இஸ்லாமிய பயங்கரவாதம் 2014ஆம் ஆண்டில் இருந்தே ஆரம்பித்திருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படைவாத பிரிவினைவாத கும்பல்களின் கொள்கைகள் இந்த மக்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு ஊட்டப்படுகிறது. இதனை நாம் 2014ஆம் ஆண்டிலிருந்தே எச்சரித்து வருகிறோம். தற்போதும் இது செயற்பாட்டில் இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் இந்த மாணவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு இவர்களுக்கு அடிப்படைவாத சிந்தனை கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் இது தொடர்பாக மிக அவதானமாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக கவனம் எடுத்து இவ்வாறானவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.